எப்படி ஓசி ஓசியில் வர கிஃப்ட்டே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் பிடிக்குது. அந்த கிஃப்ட்டுக்கே நம்ம யோசிக்கும் போது லட்சமாக காசு போட்டு இந்த வீடு வாங்க போகிறேன் இல்லை இன்டீரியர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த வீட்டில் இன்டீரியர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீட்டோட விலையிலேயே 79 லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டோட விலை. இதுலேயே இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியருக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 3 சென்ட் இடம் 30க்கு 44 நீலகல் எடுத்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வாங்க மற்றதெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கார் 2 கார் 3 கார் நல்லா 1 by 1 நிறுத்திக்கிற மாதிரி ஜம்முன்னு பெரிய போர்ட்டிக்கோ 11க்கு 28ங்கிற வேலை அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூல வீட்டுக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் உபயோகப்படுத்திருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. போர்ட்டிக்கோல கடைசியில் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோடு இருக்குது. இந்த கடைசியில் வந்துட்டிங்கன்னா வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸ் டைப்பில் 6க்கு 4ங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டப்பட்ட இடம் கிழக்கு பார்த்த சைட்டுங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிறத கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால் பார்க்குறோம். சீலிங்கில் சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்டோட பெயிண்டிங் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த டார்க் வித் லைட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபுல்லாமே 2x4 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற இடத்துலேயே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குங்க. ஹாலோட கிழக்கு பக்கம் 10க்கு 16ங்க இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவு நல்லா லேவிஷாக அமைஞ்சிருக்கு. என்ட்ரானே டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. வெளிச்சத்துக்கு 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. அது போக கிச்சன்லேயும் ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட் எல்லாமே உங்களோட கஸ்டமர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. பேக் சைடில் கிரானைட்டில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. RCC லேப்ட் இருக்குது. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 இதோட அளவு. கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. RCC லேப்ட் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 10க்கு 4ங்கிறத நல்ல லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா இங்கேயும் 16க்கு 16ன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஒரு லிவிங் ஹால் இருக்குது. மல்டிமீடியா டீமேட் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து சர்க்கிள் பேட்டர்னில் கீழே பார்த்த மாதிரியே அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16 தாங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 உட்டன் விண்டோஸு, RCC லேப்ட்டு, வால் ஷெல்ஃப் இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 4.5க்கு 10 தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற தேர்ட் பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ், வால் ஷெல்ஃபு, RCC லேப்ட் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 4.5க்கு 10ங்கிற நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இந்த 2 மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா செமி கவர்ட் பால்கனி ஏரியா. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்களா அதே மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த பால்கனி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. மேனுவலாக துணி தைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.